Hey guys, this is Vasant. இந்த வீடியோல நம்ம ஸ்கேனர் கிளாஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ ஸ்கேனர் கிளாஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த சினேரியோ வந்து பாருங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து எப்படி ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணி நம்மளோட வேல்யூவை வாங்கிட்டு இருந்தோம். ஒன்று நம்ம ஃபர்ஸ்ட் வேரியபிளை டிக்ளேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேல்யூவை டிக்ளேர் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா வேரியபிளை டிக்ளேர் பண்ணும்போதே வேல்யூவை இனிஷியலைஸ் பண்ணியிருப்போம். ஆனால் இப்போ உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் ப்ரோக்ராம் ரன் ஆகும்போது நான் வேல்யூ தரணும், எனக்கு அப்போ வந்து வேல்யூ நான் எனக்கு பிடிச்ச மாதிரி வேல்யூ தரணும், நான் ஒரே வேல்யூவில் வந்து எனக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்க கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மெத்தட்ல நாட் பாசிபிள். ஏன்னா நீங்கள் இங்கே கொடுக்கறது தான் உங்களுக்கு ரன்னிங்கில் வரும். நீங்கள் இங்கே தான் மாற்றி மாற்றி ஒவ்வொரு தடவையும் ரன் பண்ணுற மாதிரி இருக்கணும். பட் வந்து நீங்கள் உங்களுக்கு ரன் பண்ணும்போதே நான் மாற்றணும் வேல்யூவை, நான் வந்து ப்ரோக்ராமில் எந்த சேஞ்சுமே பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஸ்கேனர் கிளாஸ் தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ ஸ்கேனர் கிளாஸ் என்ன பண்ணுது? ஸ்கேனர் கிளாஸ் வந்து நம்ம கொடுக்குற ஒரு வேல்யூவையோ இல்லைன்னா ஒரு ஸ்ட்ரிங்கையோ ஸ்கேன் பண்ணி எந்த வேரியபிளில் அந்த வேல்யூவை போடணுமோ அந்த வேரியபிளில் அந்த வேல்யூவை போட்டுருது. ஸோ நம்ம கோடிங் பண்ணும்போது இந்த இடத்துல வேல்யூவை வந்து நம்ம வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம ப்ரோக்ராமை ரன் பண்ணும்போது அங்கே ஒரு வேல்யூவை கொடுத்து அதை ஸ்கேன் பண்ணி நம்ம வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் ஸ்கேனர் கிளாஸை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்கேனர் கிளாஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத நான் இப்போ சொல்லிட்டேன். அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஸ்கேனர் கிளாஸ்ன்றது வந்து java.util அப்படின்ற ஒரு ஜாவா பேக்கேஜில் இருக்க ஒரு கிளாஸ். இந்த ஜாவா பேக்கேஜில் நிறைய கிளாஸஸ் இருக்கும். ஒவ்வொரு கிளாஸ்க்கும் ஒவ்வொரு யூஸ் கேஸ் இருக்கும். ஸ்கேனர் வந்து வேல்யூவை ஸ்கேன் பண்ணுது, அது ஸ்கேனரோட யூஸ். இதே மாதிரி மீதி கிளாஸ்க்கெல்லாம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அந்த கிளாஸ்லாம் வேற வேலையை பார்க்கறதுக்காக இருக்கும். ஆனால் நம்மளுக்கு இப்போ ஸ்கேனர் பற்றி மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம ஸ்கேனரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். டாட் ஸ்கேனர்னு போட்டுக்கிறேன். ஸோ இதுதான் வந்து அந்த நம்ம யூஸ் பண்ண போகிற ஸ்கேனர் கிளாஸோட பாத். இந்த பேக்கேஜ் java.util பேக்கேஜில் இருக்க ஸ்கேனர், இதுதான் வந்து இந்த ஸ்கேனர் கிளாஸோட பாத். இப்போ வந்து நம்ம இந்த ஸ்கேனர் கிளாஸை வந்து இங்கே உடனே டிக்ளேர்லாம் பண்ணிட முடியாது. ஏன்னா இது வந்து நம்ம ஜாவா லாங்குவேஜ் பேக்கேஜில் இருக்கும். இதை நம்ம இங்கே இந்த இடத்துக்கு இம்போர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கோட கீவேர்டு வந்து இம்போர்ட். ஸோ இந்த மாதிரி இம்போர்ட்டுன்னு கொடுத்துட்டா இந்த ஸ்கேனர் கிளாஸ் வந்து இம்போர்ட் ஆகிடும் நம்மளோட ப்ரோக்ராம்க்கு. ஸோ நம்ம கிட்ட இப்போ ரெண்டு கிளாஸ் இருக்கு. ஒன்று வந்து ஸ்கேனர் கிளாஸ், இன்னொன்று டுட்டோரியல் 6 அப்படின்னு நேம் இருக்க பப்ளிக் கிளாஸ். ஸோ இந்த ரெண்டு கிளாஸுமே இப்போ நம்ம கிட்ட தனித்தனியாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு டுட்டோரியல்லே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், நீங்கள் எந்த கோட் டைப் பண்ணாலும் அது ஒரு கிளாஸ்க்குள்ளே இருந்துச்சுன்னா அப்போ தான் ஒர்க் ஆகும். கிளாஸுக்கு வெளியே இருந்துச்சுன்னா அது ஒர்க் ஆகாது. இப்போ நம்ம வந்து கோட் பண்ணுறது இந்த கிளாஸில் தான். இந்த கிளாஸ் வந்து இங்கே இருக்கிறத நம்மளால இந்த கிளாஸ்க்குள்ளே யூஸ் பண்ண முடியாது. அதுக்காக தான் நம்ம ஆப்ஜெக்ட்னு ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணணும். ஆப்ஜெக்டை வந்து நீங்கள் ஒரு பிரிட்ஜுன்னு எடுத்துக்கலாம். ஒரு லொக்கேஷன் ஏல இருந்து லொக்கேஷன் பியை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பிரிட்ஜ் யூஸ் ஆகுற மாதிரி ஒரு கிளாஸையும் இன்னொரு கிளாஸையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டுட்டோரியல் 6க்குள்ளே தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். இதுதான் நம்மளோட கிளாஸ். இதை வந்து நீங்கள் ஒரு கிளாரிட்டி வச்சுக்கணும். ஸோ இந்த கிளாஸ்க்குள்ளே நீங்கள் இன்னொரு கிளாஸை யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன கிளாஸை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதோட பேரை வந்து ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். இப்போ நம்மளுக்கு வந்து ஸ்கேனர் கிளாஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ நேம் வந்து நான் ஸ்கேனர்னு கொடுத்துட்டேன். ஸோ இது வந்து கிளாஸ் நேம். இது வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும். நம்ம எப்போ ஸ்கேனர் யூஸ் பண்ணாலும் கேபிட்டல் எஸ் இருக்க ஸ்கேனர் அப்படின்ற நேமை கண்டிப்பாக யூஸ் பண்ணிடணும். நெக்ஸ்ட் வந்து உங்கள் ஆப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் ஒரு நேம் கொடுக்கலாம். அந்த நேம் வந்து என்ன வேணா இருக்கலாம். நான் வந்து என் ஆப்ஜெக்ட்டுக்கு இன்புட் அப்படின்னு நேம் கொடுக்குறேன். ஸோ இந்த நேம் வந்து நீங்கள் என்ன வேணா கொடுத்துக்கலாம். பட் இந்த நேம் வந்து கண்டிப்பாக ஸ்கேனர் தான் இருக்கணும். ஈக்குவல் டு நியூ. ஸோ நம்ம எடுக்க போகிற ஒவ்வொரு வேல்யூவுமே நியூ வேல்யூ அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த நியூவை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து நியூன்னு கொடுத்துட்டோமா, அடுத்து என்ன டைப் பண்ணணும்னா திரும்பி வந்து நம்ம ஸ்கேனர் அப்படின்னு கிளாஸ் நேமே டைப் பண்ணணும். அண்ட் நோட்டேஷனில் சிஸ்டம் டாட் இன் அப்படின்னு கொடுக்கணும். ஏன்னா வந்து நம்ம இன்புட் வாங்க போகிறோம், வி ஆர் கெட்டிங் த வேல்யூ இன் அப்படின்னு டினோட் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் இப்போ நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் இன்புட்டை வாங்க வேண்டியது தான். நம்ம ஆல்ரெடி வந்து நம்மளோட ஸ்கேனர் கிளாஸை java.util அப்படின்ற பேக்கேஜ்லேருந்து நம்ம ப்ரோக்ராமுக்கு இம்போர்ட் பண்ணியாச்சு.
ஸோ ஸ்டெப் 1 முடிஞ்சிருச்சு. ஸ்டெப் 2ல வந்து நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்க கிளாஸ்க்குள்ள ஒரு கிளாஸை கால் பண்ணணுன்றனால ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் நம்ம எந்த கிளாஸ் யூஸ் பண்ணணுமோ அதோட நேமை கொடுத்துடுறோம். அதுக்கப்புறம் ஆப்ஷனலாக நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் நேம் கொடுக்குறோம். இது ஆப்ஷனல், எந்த நேம் வேணா இருக்கலாம். அண்ட் நியூன்றது கம்பல்சரி, ஏன்னா நம்ம நியூ வேல்யூ டினோட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஸ்கேனர் அப்படின்றது மேண்டேட்டரியாக கொடுத்துடணும். சிஸ்டம் டாட் இன், பிகாஸ் நம்ம இன்புட் வாங்க போகிறனால. இப்போ மீதி இருக்கிறதெல்லாம் வேரியபிளை வந்து இனிஷியலைஸ் பண்ணுறது தான். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த இதை வந்து டெலிட் பண்ணிடலாம். ஸோ நம்ம கிட்ட ஏ மட்டும்தான் இருக்கு. ஸோ இப்போ நம்ம இன்புட் வாங்கலாம். ஏ ஃபர்ஸ்ட் வேரியபிள் நேம், எந்த வேரியபிளுக்கு நம்ம இன்புட் இனிஷியலைஸ் பண்ணணுன்றதை பார்த்துக்கிறோம். ஈக்குவல் டு இன்புட் டாட் நெக்ஸ்ட் இன்ட். ஸோ இந்த ஏ வந்து நம்ம எந்த வேரியபிளில் நம்ம வேல்யூவை ஸ்டோர் பண்ணணுமோ அந்த வேரியபிளை யூஸ் பண்ணுறோம். இன்புட்டுன்றது ஆப்ஜெக்டை டினோட் பண்ணுது. எப்போவுமே இந்த இன்புட் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா கம்பைலருக்கு தெரியும், நான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி இந்த கிளாஸை யூஸ் பண்ணி நான் வந்து வேல்யூவை ஸ்கேன் பண்ணணும் அப்படின்றது கம்பைலருக்கு தெரியும். நெக்ஸ்ட் இன்ட் அப்படின்னா என்னன்னா, நம்ம ஏதாச்சும் ஒரு வேல்யூ கொடுப்போம்ல நம்மளுக்கு இன்புட் கேட்கும்போது, அந்த வேல்யூவை வந்து இன்டீஜரா ரீட் பண்றதுக்கு தான் நெக்ஸ்ட் இன்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இது வந்து நம்ம இங்க கர்சர் வச்சா உங்களாலே படிக்க முடியும். ஸ்கேன்ஸ் த நெக்ஸ்ட் டோக்கன் ஆஃப் தி இன்புட் ஆஸ் அன் இன்ட். ஸோ இதுதான் இதோட ஃபங்க்ஷன். ஸோ இப்போ நம்ம வாங்கின வேல்யூவை பிரிண்ட் பண்ணிடலாம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லைன் ஏ. ஸோ இப்போ நம்ம வேல்யூவை பிரிண்ட் பண்ணியாச்சு. இப்போ ரன் பண்ணி பார்த்துடலாம். ஓகே. அண்ட் இப்போ நம்ம இன்புட் கொடுக்கணும். நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா இன்டீஜராக வாங்க போகிறோம்னு சொல்லியிருக்கோம். ஸோ நம்ம இப்போ கொடுக்க போகிற எந்த டோக்கனாக இருந்தாலும் அது இன்டீஜராக தான் கன்சிடர் பண்ணும். ஸோ இப்போ பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கம்பைலர் இந்த லைனுக்கு வருது. ஓகே, நம்ம கிட்ட வந்து ஏ வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க இன்டீஜரா அப்படின்னு பார்க்குது. நெக்ஸ்ட் இந்த லைனுக்கு வருது, கிளாஸையும் ஆப்ஜெக்டையும் பார்க்குது. எல்லாத்தையும் பார்த்தோன்னா ஓகே, இவங்க வந்து இந்த வெளியே இருக்க கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறாங்க, இந்த கிளாஸ்க்குள்ள அந்த ஸ்கேனர் கிளாஸை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்குது. அண்ட் இந்த லைனுக்கு வந்தோடனே ஏ ஈக்குவல் டு இன்புட் அப்படின்னு பார்த்தோன்னா ஓகே, இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஸ்கேனர் கிளாஸை யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ணுற ஸ்கேனர் கிளாஸ்லேருந்து வர இன்புட்டை வந்து ஏல ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது. அண்ட் இப்போ வந்து நம்ம கிட்டேருந்து வேல்யூவை வாங்கி ஏலையும் ஸ்டோர் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் இங்கே வந்து நம்ம ஏ வேல்யூவை வந்து அது பிரிண்ட் பண்ணிடுது. ஸோ அதுதான் இங்கே நடக்குது. 45ன்னு நம்ம கொடுக்குறோம், திரும்பி 45 பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸ்கேனர் கிளாஸ் அவ்வளோதான். நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம போஸ்ட் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.